இது விளக்குகிறது. உங்கள் கவனமும் ஆற்றலும் வெளி உலகில் உள்ள பொருள்கள், மனிதர்கள் மற்றும் பிரச்சனைகள் மீது சிதறும்போது, உங்கள் உள் உலகமான எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் ஆற்றல் இல்லாமல் போய்விடுகிறது. இதனால் உங்களால் புதிதாக எதையும் உருவாக்க முடிவதில்லை. நீங்கள் எப்படி சிந்திக்கிறீர்களோ மற்றும் உணர்கிறீர்களோ, அதுவே உங்கள் தனிப்பட்ட யதார்த்தத்தை உருவாக்குகிறது. எனவே, நீங்கள் ஏற்கனவே அறிந்த விஷயங்களுக்கு ஏற்ப சிந்தித்து உணரும்போது, அதே பழைய வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் உறுதி செய்கிறீர்கள். ஒரு கட்டத்தில் உங்கள் ஆளுமை உங்கள் யதார்த்தத்தை உருவாக்குவதற்கு பதிலாக, உங்கள் யதார்த்தமே உங்கள் ஆளுமையை உருவாக்கத் தொடங்குகிறது. அதாவது, உங்கள் வெளி உலகச் சூழல் உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் கட்டுப்படுத்தத் தொடங்குகிறது. நீங்கள் சிந்திக்கும் மற்றும் உணரும் விதமானது ஒரு மின்காந்த ஆற்றலை வெளியிடுகிறது. நீங்கள் ஒரே மாதிரியாக சிந்தித்து, ஒரே மாதிரியாக உணரும்போது, அதே மின்காந்த ஆற்றலை வெளியிட்டு, உங்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லாமல் பார்த்துக் கொள்கிறீர்கள். வேறுவிதமாக கூறினால், உங்கள் ஆற்றல் உங்கள் கடந்த காலத்திற்கு சமமாகி, நீங்கள் கடந்த காலத்தையே மீண்டும் மீண்டும் உருவாக்குகிறீர்கள். தொடர்ந்து வெளி உலகத்தின் மீது கவனம் செலுத்தி, ஒரே மாதிரியான சூழ்நிலைகளுக்கு ஒரே மாதிரியாக எதிர்வினையாற்றும்போது, நீங்கள் நாள்பட்ட மன அழுத்தத்தில் கிரானிக் ஸ்ட்ரெஸ் இருக்கிறீர்கள். இது உங்கள் மூளையை தொடர்ந்து ஒருவித கிளர்ச்சி நிலையில் வைத்திருக்கிறது. உங்கள் உள் உலகம் சமநிலையற்றுப் போகிறது. மேலும் உங்கள் மூளையின் செயல்திறன் குறைகிறது. இதன் விளைவாக நீங்கள் எதையும் உருவாக்கும் திறனை இழந்து, உங்கள் வாழ்க்கையை உருவாக்குபவராக இல்லாமல் அதற்கு பலியாகி விடுகிறீர்கள். நாம் எப்படி எதிர்மறை உணர்ச்சிகளுக்கு அடிமையாகிறோம் என்பதைப் பற்றி இந்த பகுதி விளக்குகிறது. இதை மன அழுத்தத்தின் ஹார்மோன்கள் என்று அழைக்கலாம். நமது வெளி உலகில் ஒரு அச்சுறுத்தல் ஏற்படும் போது, அது உண்மையானதாக இருந்தாலும் சரி, கற்பனையானதாக இருந்தாலும் சரி, நமது உடல் உடனடியாக மன அழுத்த ஹார்மோன்களை வெளியிடுகிறது. இந்த ஹார்மோன்கள் அந்த அச்சுறுத்தலை எதிர்கொள்ளத் தேவையான பெரும் ஆற்றலை திரட்டுகின்றன. இது நிகழும்போது நமது உடல் சமநிலையிலிருந்து விலகுகிறது. இதுவே மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு இயற்கையான மற்றும் ஆரோக்கியமான எதிர்வினைதான். ஏனென்றால், பழங்காலத்தில் மனிதர்கள் ஆபத்தை எதிர்கொள்ளும்போது அட்ரினலின், ஆட்ரினலின் மற்றும் கார்டிசால் போன்ற ஹார்மோன்கள் வெளியிடப்பட்டன. உதாரணமாக, ஒரு கொடிய விலங்கு துரத்தும் போது சண்டையிட, ஓட அல்லது ஓலியத் தேவையான ஆற்றலை இந்த ஹார்மோன்கள் கொடுத்தன.